இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளில் தென்னாட்டு கடவுள், வடநாட்டு கடவுள் என்றெல்லாம் பிரித்து பார்ப்பது சரியா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சரியில்லை. கடவுள் என்பவர் அனைத்தையும் கடந்தவர். இது தென்னாட்டு கடவுள், இது வடநாட்டு கடவுள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கடவுள் இந்த உலகம் முழுக்க வியாபித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம இந்திய நாட்டிற்கு மட்டும்தான் கடவுள்ங்கிறது இல்லையே. அமெரிக்கால இந்த கடவுள் வந்து அமெரிக்கால இருக்கவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண மாட்டாரா என்ன? அமெரிக்கால ஒருத்தர் இருக்கிற பிரார்த்தனை பண்ணிட்டாருன்னா கடவுள் உதவி செய்ய மாட்டாரா என்ன? ஆஸ்திரேலியால ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணா கடவுள் உதவி பண்ண மாட்டாரா என்ன? எல்லோருடைய பிரார்த்தனைகளுக்குமே செவி சாய்ப்பார். இவ்வளவு ஏன், நம்ம பூமியை விடுங்க, 14 லோகங்களிலும் வியாபித்துக் கொண்டிருப்பவர் தான் கடவுள். விஷ்ணுஹு அப்படின்னு சொன்னா சர்வ வியாபினஹா விஷ்ணுஹு அப்படின்னு சொல்றது. நம்ம பிள்ளையார வணங்கும் போது கூட சொல்லுவோம் தெரியுமா, சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னு சொல்லுவோம் தெரியுமா. அப்ப விஷ்ணுன்னு அப்ப என்ன, நம்ம அங்க என்ன நாராயணனையா வழிபடுறோம்? அப்படி அர்த்தம் இல்லை. சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னு நம்ம விநாயக பெருமானை வழிபடுறோம்னு சொன்னா அங்கே விஷ்ணு என்று சொன்னால் இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் நீக்கவர நிறைந்திருப்பவருக்கு பெயர் சர்வ வியாபினஹா. எல்லா இடத்திலும் வியாபித்துக் கொண்டிருப்பவருக்கு பெயர்தான் விஷ்ணு என்பது. இது கடவுளினுடைய பெயரை குறிக்கும். அப்போ கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்கின்ற உண்மையை நமக்கு வேத மந்திரங்கள் கூட வலியுறுத்துகின்றன. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இது வடநாட்டு கடவுள், இது தென்னாட்டு கடவுள் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு 4 பாகங்களாக கூட பிரிச்சுக்கலாம். அதாவது நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு கூட நம்ம நியூஸ் அப்படிங்கிறத பிரிப்போம் இல்லையா. நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு கூட பிரிச்சுக்கலாம். நம்ம நார்த் அப்படின்னு வரும்பொழுது, அந்த வடக்கு புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த கேதார்நாத் இருக்கு, நம்ம சார்தாம்னு சொல்றோம், உத்தரகாண்ட் இருக்கு. உத்தரகாண்ட்ல போய் நிறைய சிவாலயங்களை பார்க்கலாம். அந்த இடத்திலே பரமேஸ்வரனுடைய வழிபாடு என்பது பிரதானமாக இருக்கும். அப்படியே நம்ம ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு வந்துட்டோம்னு பார்த்தோம்னா, ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு புறத்துல பார்த்தோம்னா கல்கட்டா அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. இந்த கல்கட்டால பார்த்தோம்னா காளி தேவியினுடைய வழிபாடு, பெரும்பாலும் அம்பிகையினுடைய வழிபாடு என்பது பெரும்பாலும் அந்த இடத்திலே அதிகமாக இருக்கும். அப்படியே நம்ம சவுத் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா, தெற்க பார்த்தோம்னு சொன்னா இங்கே நமக்கு முருகப்பெருமான் நம்முடைய தமிழகத்தினுடைய கடவுள் அப்படின்னு நம்ம சிறப்பாக நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். முருகப்பெருமானுடைய வழிபாடு, கார்த்திகேயனுடைய வழிபாடு என்பது பிரதானமாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த பக்கம் வெஸ்ட் மேற்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மும்பை அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு என்பது பெரும்பான்மையாக இருக்கும். அங்க பிள்ளையார் தான் பிரதான தெய்வமாகவே இருப்பார். இப்படி ஈஸ்வரன் ஒரு திக்கிலும் அப்படியே தங்களுக்கான டியூட்டியை பிரிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சிவ குடும்பம் என்ன பண்றது, நான் நார்த்ல பாத்துக்கிறேன், அம்மா ஈஸ்ட்ல பாத்துப்பா, நீ அண்ணன் நீ மேற்க பாத்துக்கோ, நீ தம்பி தெற்க பாத்துக்கோங்கிற மாதிரி இவர்களுக்குள்ளாக அந்த பகுதிகளை பிரித்து ஆட்சி செய்கிறார்கள் என்று வேண்டுமானால் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கடவுள் என்பது ஒன்றுதான், பரம்பொருள் என்பது ஒன்றுதான். ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு ஸ்வரூபமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, இறைவன் என்பவர் ஒன்றுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன மாதிரி இறைவன் என்பவர் ஒன்றுதான். ஆனால் அவர் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு மூர்த்தமாக ஒவ்வொன்றாக அவர் வெளிப்படுகிறார். மேலே பார்த்தால், வடக்கு புறத்திலே பார்த்தால் தந்தையாக இருந்து அருள் பாலிக்கிறார். அப்படியே கிழக்கு புறத்துல பார்த்தோம்னா அதே சக்தியானது தாயாக இருந்து நம்மை காக்கிறது. அதே சக்தியானது மேற்கிலே இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய அண்ணனாக, ஒரு மூத்த சகோதரனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறது. அதே தெற்கில் வரும் பொழுது தம்பியாக இருந்து, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவா தெரியுமா, அப்படி தம்பியாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக இந்த மூர்த்தங்கள் அனைத்தும் ஒன்றுதான். இதுல நம்ம இது வடநாட்டு கடவுள், இது தென்னாட்டு கடவுள் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் முன்னரே சொன்னது போல் சர்வ வியாபினஹா விஷ்ணுஹு என்று பெயர் வருவதால் இறைவனானவர் எல்லா இடத்திலேயுமே நீக்கமர நிறைந்திருக்கிறார். அனைத்து இடங்களிலும் இருப்பது சக்தி என்பதுதான். அந்த சக்தியை நாம் நேர்மறை சக்திகளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதிலே பிரிவினையோ பாகுபாடோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மேலே ஒரு கடவுள், கீழே ஒரு கடவுள், வடக்கே ஒரு கடவுள், தெற்கே ஒரு கடவுள், அல்லது மேற்கே ஒரு கடவுள், கிழக்கே ஒரு கடவுள் என்றெல்லாம் கிடையவே கிடையாது.
எல்லா இடத்திலும் கடவுள் என்பவர் இருக்கத்தான் செய்கிறார். இவர் வடநாட்டு கடவுள், இவர் தென்னாட்டு கடவுள் என்று கடவுளையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் அந்த பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் புரியாதவர்கள் இவர்களாக கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே தவிர இறைவன் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர்தான், அனைவருக்கும் சமம்தான். இதிலே எந்த விதமான அணு அளவும் சந்தேகம் என்பது தேவையில்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.